விருதுநகர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இனியவன் தலைமையில் காரியப்பட்டி தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் திடலில் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் மதச்சார்பின்மை காப்பும் பேரணியின் தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இப்பொதுக்கூட்டத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆளூர் ஷானவாஸ், கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன் ஆகியோர் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் மதச்சார்பின்மை காப்பும் பேரணியின் தீர்மானங்கள் குறித்து விளக்கி பேசினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக நிதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் குருசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ஞானகுமார், மதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் அமிர்தராஜ், மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் மதர்கான், எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட தலைவர் அலி அகமது, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் விமல் வங்காளியார், சின்னா, திமுக சார்பில் சேர்மன் செந்தில், ஒன்றிய செயலாளர் கண்ணன், தமிழ்வாணன், சம்பத், சிவசக்தி, ராஜேந்திரன், சேகர், கவுன்சிலர் முகமது முஸ்தபா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் முத்துப்பாண்டி, விருதுநகர் ராமநாதபுரம் மண்டல செயலாளர் முருகன், விருதுநகர் மையம் மேற்கு மற்றும் மாநகர மாவட்ட செயலாளர்கள் சாத்தூர் சந்திரன், பிரியதர்ஷினி, செல்வின் யேசுதாஸ், மண்டல துணை செயலாளர் போத்திராஜன், ஜோசப், முன்னாள் மாவட்ட செயலாளர் சதுரகிரி பனைக்குடி பாக்கியராஜ், சண்முகவேல், தமிழ்கண்ணன், ஒன்றிய செயலாளர்கள் ஜெயபாண்டி, முகிலன், பூமிநாதன், கடல்வண்ணன், பாபனம் காவியன், முத்துமணி, முதல்வன், ராஜா, இளந்தமிழ், அம்பேத், ராமர், மாரிமுத்து, சேரன், மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் சுப்புலட்சுமி, முனியம்மாள், ராஜேஸ்வரி, செல்வி, மகாலட்சுமி, காரியப்பட்டி பேரூராட்சி கவுன்சிலர் முனீஸ்வரி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நிர்வாகிகள் பேராசிரியர் ஆசிர்வாதம், சூசைராஜ், இரணியன், இன்னாசி, முத்துகணேஷ், முத்தரசு, நாகை வினோத், திருமாநகர் கவி, அருள்வளவன், திண்டிவனம் பாலசாக்கரட்டி, சிந்தனை செல்வன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நிர்வாகி கார்த்திக் கருப்பு ஆகியோர் கலந்து கொண்டனர்.